Hello? Hello? Okay. I'll call you back. Okay. வணக்கம் மேம். வணக்கம் வாங்கோ. அதான் நேற்று ஃபோன் பண்ணேன். ஆ நாளைக்கு வாங்கன்னு சொன்னீங்க. உட்காருங்க தம்பி. உங்கள் பேர் என்ன? என் பேர் காளி மேம். ஆமாம் நேற்று ஃபோன் பண்ணியிருந்தீங்க காளி சொல்லிட்டு. என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு நல்ல கதை இருக்கு என்கிட்ட. சரி கதையை மாடத்துக்கிட்ட சொல்லிட்டு அதை எடுக்கலான்னு அதுக்கு தான் நேற்று பேசினேன். இன்றைக்கி வர சொன்னீங்க. சரி, நீங்கள் இதுவரைக்கும் எங்கேயோ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அசிஸ்டண்டெல்லாம் வேலை பண்ணல. எங்கேயும் வேலை பண்ணல. ஆனால் நான் நிறைய ஷூட்டிங் பார்த்துருக்கேன். டைரக்ஷன்னா என்னது? படம் டைரக்ஷன்னா என்ன தெரியுமா? படம் டைரக்ஷன்னா ரோலு, ஆக்ஷன், கட்டு, மறுபடியும் ரோலு, ஆக்ஷன், கட்டு, அப்புறம் அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனவுடனே ஒரு மணி ஆனவுடனே பிரேக்கு, மறுபடியும் லஞ்செலாம் முடிச்சுட்டு மறுபடியும் உள்ளே பண்ணின்னு இருப்போம். அப்புறம் ரோலு, ஆக்ஷன், கட்டு, மறுபடியும் அப்படி போயின்னு இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 6 மணி ஆச்சுன்னா பேக்கப் 6 மணி. இதுதான் டைரக்ஷன். சரி, உங்களுக்கு அந்த ஷார்ட்டை எடுக்கும்போது ஒரு நடிகரை நடிச்சுட்டு இருக்காங்களே, ஹீரோ யாராவது ஒருத்தர், அந்த நடிப்பு உங்களுக்கு திருப்தி வரல, டைலாக் பேசணும் இதெல்லாம், அப்போ நீங்கள் மறுபடியும் டேக்கு வாங்குவீங்களா? டேக்கு வாங்குவீங்களா? டேக்கு வாங்குவீங்களா? அது தெரியல, என்ன புரியல. டேக்கு தெரியலையா? டேக்கு மறுபடியும் எடுப்பீங்களான்னு கேட்குறேன். அதே சீனு மறுபடியும் பேச வைப்பீங்களான்னு. அவருக்கு நடிக்க வரலன்னா மறுபடியும் பேச தான் இருக்கும். ஓ சரி, அதான் கேட்குறேன். அதான் சரி, உங்கள் படத்தில் என்ன பட்ஜெட்டு? இல்லை, ஃபஸ்ட்டு யாரை ஹீரோவாக போட போகிறீங்க அது சொல்லுங்கள். இல்லை, கதைக்கு நான் தான் ஹீரோ. நீங்கள் தான் ஹீரோ. அப்படி நான் வேண்டாம்னாக்கா உங்கள் பையன் பசங்க இருந்துச்சுன்னா அதில் யாராவது ஒருத்தர் ஹீரோ போடுவோம். சரி, பையன் இருக்கா, நான் யோசிக்கணும். சரி, உங்கள் படத்துக்கு என்ன பட்ஜெட்டு, என்ன செலவாகும்? செலவுன்னா காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் டீ காஃபி, அந்த மாதிரி இதுதான் இருக்கும். அப்புறம் சாயங்காலம் யாருக்கு என்ன சம்பளமோ அதை நம்ம கொடுப்போம். அதான் டெய்லி செலவு இருக்கும். அதை என்னன்னு நம்ம பார்த்துக்க முடியும். படத்தில் ஃபைட்டெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. சரி, ஒரு காரியம் பண்ணுங்க, நாளைக்கு காலையில் வாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. சரி, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, கதை கேட்போம். கதையெல்லாம் கேட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டு அட்வான்ஸ் கொடுத்துருவீங்களா? கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டு தான் வேலை பண்ணணும். ஓகே, அது சரிதான். அப்போ காலையில் கண்டிப்பாக ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேவா? கதை சொல்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு வாங்க. சரி, ஓகே. அப்போ இன்றைக்கி காலத்தை சொல்ல வேண்டாம். இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். இன்றைக்கி சரி, டைம் இல்லை. ஒரு கதை சொல்லணும்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும்ல, டைம் இல்லை, அதனால தான். நாளைக்கு வாங்க. சரி, ஃபோன் பண்ணிவிட்டு. கண்டிப்பாக. ஓகே மேம். ஓகே. இவனெல்லாம் வச்சு படம் எடுத்துகிட்டு என்ன மாதிரி ப்ரொடியூசர் எல்லாம் நடு ரோட்டில் நிற்க வேண்டியதான். ஒரு படம் டைரக்டர்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் சொல்லுவாங்க. இவருக்கெல்லாம் படம் டைரக்ஷன் ஒரு விளையாட்டுத்தரமாக இருக்குது இப்போது பசங்களுக்கெல்லாம். என்ன செய்யறது? சினிமா இண்டஸ்ட்ரி எங்கேயோ போயிட்டு இருக்கு.